ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான். பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும். பாப்பாக்காக ஒரு பிளேஸ் போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே வந்து கடலூரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வந்து கிளம்பணும். எங்கே போகணும், எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்றத வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து தெரியும். எல்லாம் எங்கே போகிறோம் ஆமாம், இப்போ நாங்கள் பாப்பாவை அழைச்சிக்கிட்டு ஸ்ரீ சாய் கிட்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நானுமே இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதனோட கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டு வண்டிப்பாளையம் போகிற மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பிள்ளையார் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். நேம் வந்து ஸ்ரீ சாய் கிட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10+ கேம்ஸ் கிட்டே இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் போகிறாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் போனப்போ ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் அது. ஆக்சுவலாக என்னோடய பாப்பாவுமே அவங்களோட ஃப்ரெண்டாகி அவங்க கூடவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே விரும்புகிறது நம்ம குழந்தைங்க சேஃப் அண்ட் செக்யூராக விளையாடணும் அப்படின்னு தான் விரும்புவோம். பட் நம்ம வீட்டில் இருக்கிறப்போ மேலே ஏறி எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா அழைச்சிட்டு வரக்குள்ளே குழந்தைங்க விளையாடுறக்குள்ளே நமக்கு பயமும் இருக்காது. அண்ட் நம்மளும் கூட இருந்து சேஃபாக பார்த்துக்கலாம். நீங்கள் யாராவது கடலூரில் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் என்னோடய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி மினிமலாக இருக்கிற இடத்துல தான் வந்து குழந்தைங்களுக்கு 1 hour கொடுத்தாலும் அந்த 1 hourல எல்லாத்தையுமே கவர் பண்ணி விளையாட முடியும். இன்கேஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னாலுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 1 hour எடுத்தோம். அந்த 1 hourல பாப்பா எல்லாத்தையுமே வந்து விளையாண்டாங்க. ஸோ வந்து அது மினிமலாக இருக்கிறதுனால தான் அது எல்லாத்துலேயுமே அவளால் விளையாட முடிஞ்சிச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேபிக்கு வந்து ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேபிக்கு நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா கூட வந்து ஒரு பேரண்ட் வந்து ஃப்ரீ என்ட்ரியாக வந்து உள்ளே போகலாம். ஸோ அதனால் பேபிக்கும் கூட யார் போகிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு போகலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 rupees வந்து per hourக்கு வந்து வாங்குகிறாங்க. அதாவது 1 hourக்கு வந்து 200 rupees நம்ம கொடுத்து உள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட், மதர் ஆர் ஃபாதர் யார் வேணாலும் வந்து கூட போய்க்கலாம். நம்மளுமே அங்கே இருக்க கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடலாம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைட்லாம் வந்து அலோட் கிடையாது. ஸோ அதிலலாம் வந்து நம்ம விளையாட முடியாது. மற்றபடி இருக்கிற குழந்தைங்க கூட நம்மளும் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஃபுல் அலோட் வந்து தருவாங்க. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் லைட்டாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப்பும் ஒரு பியூட்டி சலூன் அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டப் மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் வெளியே வரப்போகிறோம், டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட பாப்பா கேட்காம அகைன் போயிட்டு அந்த பியூட்டி செட்டப்லேயும் கிச்சன்லேயும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக விளையாண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். நியூ இயர் டைம் அப்படின்றதுனால என்னன்னு தெரியல, காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கிஃப்டெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு பாப்பாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி வெளியே அழைச்சிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஷாப்பிங் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் கேவிடெக்ஸ் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு குக்கர் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கே வாங்கிட்டு வந்திருப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு, பில் போட ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்குமே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். திரும்ப அகைன் போயிட்டு அதே குக்கர் வேணும் அப்படின்னு தான் வந்து தேடி எடுக்கலான்னு போயிருந்தேன். பட் வந்து அது பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குக்கர் பார்த்தேன். பட் அதான் ஆல்ரெடி இந்த சைஸில் இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஒன்ஸ் ஏதாவது நம்ம பார்த்தோம்னா அப்பயே கையோடு வாங்கிடணும், அப்படி தான் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அது கிடைக்காது. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மால் போயிருந்தோம். மால் போயிட்டு கேஎஃப்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கேஎஃப்சி மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி அதையுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், என்னோடய ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.